என்னோட அருமை என்னன்னு என்ன நேசிக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. வெல்கம் டு அவர் ஸ்ட்ராங் மேன் ஃபிட்னஸ் சேனல். சண்டே அதுவுமா நிறைய கமிட்மெண்ட்ஸை ஒதுக்கி வச்சுட்டு இந்த காம்படிஷனை கவர் பண்ணி ஆகணும்னு வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஸோ மை ஜேர்னி வாஸ் ஸ்டார்டட் திருவான்மியூர் டு திருவெற்றியூர். மோஸ்ட்டாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணி போகிறேன். 7 கடல் தாண்டி மலை தாண்டி உனக்காக வந்தேன்ன்ற மாதிரி ஆஃப்டர் அ பிக் ஸ்ட்ரகிள் மெரினா கடலை தாண்டி சின்ன மலை தாண்டி காம்படிஷன் ஏரியாவை நோக்கி போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி 53 கேட்டகரிக்கு வேயிங் முடிஞ்சு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தாரு. அதை அப்படியே ட்ராக் பண்ணி காம்படிஷன் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கிறப்போ ஒருத்தன் வந்து கேட்டான், ஏன்டா எங்கேயும் கேமராவை தூக்கிட்டு வந்துட்டியா, சரி கொடுங்க நான் எடுக்கிறேன். நான் அவர் ஹெல்ப் பண்ணேன். கிளாசிக் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் 2024 இது வந்து இவங்களோட ஃபஸ்ட்டு காம்படிஷன் இந்த இயரில். ஆல்ரெடி 53 வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 59க்கு வெயிங் போயிட்டுருக்கு. 53 கேட்டகரியில் ஃபஸ்ட் ஃபைனல் கால் ஒரு செகண்ட் கால் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு என்ன டவுட்டுனா 53 இப்போ நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்குவாட்னா அவங்க பெஞ்ச் ப்ரெஸ் போவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் பெஞ்ச் ப்ரெஸ் போவேன். அதே டைமில் 59க்கு ஸ்குவாட் போயிருக்கோம். அப்படின்னா நான் எதை கவர் பண்ணுறது சொல்லுங்கள்? டவுன்லோடு மொபைல் வச்சுட்டு எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமா? என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சே டைம் போயிடுச்சு. ஸோ இவர் வீடியோ மட்டும்தான் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணேன். மற்றவங்க வீடியோலாம் கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் போடுவேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக விளாக்னால் என்ன, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத நம்ம வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறது. எல்லோரும் என்னை வீடியோகிராஃபர் மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ 59 கேட்டகரியில் இட்ஸ் எ ஹெவி லிஃப்ட் அண்ட் ஃபைனல் கால் 180 kgs நினைக்கிறேன். ஸோ லிஃப்டிங் த ஹெவி இன் த ஃபஸ்ட் கால். ஸோ ஃபாலோட் பை நம்ம 66 கேட்டகரியில் விஜயண்ணா வராரு. இஸ் எ ஏஷியன் லிஃப்டர் ப்ரோ. பார்த்துக்கோங்க, இந்த ஹர்பன் லெஜண்ட் பண்ணுற ஸ்கில்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி பெஞ்ச் ப்ரெஸ் ஆர்ச் எடுக்கிறதுலாம் ரொம்ப யூனிக்காக தான் நீங்கள் பார்க்க முடியும் சம் காம்படிஷன்ஸில். ஸோ ஃபாலோட் பை நிறைய பேர் அப்படியே ரேண்டமாக வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த காம்படிஷனில் என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சு, நான் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த காம்படிஷன் விலாக்லாம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா 2 years பிஃபோர் ஒருத்தர் போட்ட ஒரு விலாகை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் நானும் பவர் லிஃப்டிங் ட்ரை பண்ணலாம், இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நான் வந்தேன். இந்த மாதிரி நாம் போடுறதையும் பார்த்துட்டு ஒருத்தர் வருவாரான்றது ஒரு நம்பிக்கை. ஸோ இவங்கெல்லாம் போடுறத பார்த்துட்டு எனக்கும் மோட்டிவேட் ஆகிட்டு நானும் சரி நம்மளும் மாஸ்க் காட்டுவோம் அப்படின்னு. அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா, உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஆனா உன்னோட நிலைமை உன்னை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். நீங்கள் யாரா மாசு தமாசு, நான் காமிக்கிறேன் பாடுறா மாசுன்ட்டு 50+ கேட்டகிரியில் மாஸ்டர் ஒருத்தர் இறங்கினார். அவர் கொடுக்குற சிட்டிங்கை மட்டும் பாருங்களேன், அந்த டெப்த்தில் சும்மா அப்படியே போய்ட்டு அங்கே சிட்டிங் கொடுத்துட்டு வராரு. 170 kgங்க, சாலிடாக பண்ணுறாரு. இவருக்கும் ஒருத்தர் டஃப் கொடுக்குற மாதிரி வந்தார். அவரோட சிட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸ்லோ டெம்போவில் அப்படியே டிசெண்டிங்கில் போவார். ஜஸ்ட் ஹிட் அண்ட் கம் பேக் ஸ்லோலி. நைஸுங்க. ஸோ பெருசுங்களாம் மாஸ்க் காமிச்சா சிறுசுங்கள்லாம் என்ன சும்மா இருப்போமான்னு சொல்லிட்டு ரோசத்தோடு கிளம்பி வந்தாங்க. அம்மணி வேறு லெவலாங்க. அவங்களோட அந்த லுக் அப்பியரன்ஸ்லாம் பாருங்கள். இப்போ லோ பாரில் அப்படியே எடுத்த ஒரு லுக் அப்போ பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ ஆசம், ஸோ க்யூட் இல்லை? இது அவங்களோட 3rd கால். ஐ திங்க் 135 kg. என்ன அவங்க பாடி வெயிட் என்ன ஒரு 25 to 28 இருப்பாங்களா? என்னடா அங்கே கூட்டம்னு பார்த்தா ஒரு ப்ரோ வந்து காலை பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தார். நம்ம பிரகாஷ் என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருந்தார். என்னாச்சுன்னா இவர் டெட் லிஃப்ட் வார்ம் அப் பண்ணும்போது லோடு அப்படியே கால் மேலே இறங்கிடுச்சு. ஸோ அவரோட 5th மெட்டாடார்சல் அண்ட் 4th வந்து அப்படியே ஸ்குவீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே இப்போ அந்த இடத்துல ப்ளீடிங் நிற்கவே இல்லை. தொடர்ந்து இவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் அவரோட கான்ஃபிடென்ட் அவர் விடலை. நான் வந்து இந்த கால் நான் முடிச்சுட்டு தான் போவேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். இஸ் ஃபஸ்ட்டு கால் வார்ம் அப்க்கு அடுத்து டைரெக்டாக அவர் வார்ம் அப்க்கு அடுத்து கொடுத்துட்டு அந்த பிளட் லாஸ்க்கு அப்புறமும் ஃபஸ்ட் கால் இவர் பண்ணார். சூப்பர், ஹீ டன் இட் வெரி வெல். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது நம்ம லெக்கில் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி கண்டிப்பாக பிளட்டு இன்னும் அதிகமாக வர ஆரம்பிச்சுது. அதை எப்படியோ மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவரால் செகண்ட் கால் பண்ண முடியாத சிச்சுவேஷன். ஹி கிவ் அப். பட் மார்னிங்கிலேருந்து ஹார்ட் ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவருக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணி இந்த வீடியோவோட நான் டேக் பண்ணி நான் போடுறேன். மஸ்ட் வாட்ச் தட். எப்பவுமே நான் தான் கருத்து சொல்லி கருத்து ஊசி போடுவேன். ஸோ இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு வேற ஒருத்தர் சொல்லுவார், அதை கேளுங்க. வருத்தப்படாதீங்க, இதான் ஆரம்பம். எல்லாருக்கும் வாய்ப்பு வரும்.
அது ஒரு தேவதை மாதிரி. அதை மதிச்சேனா திரும்ப திரும்ப வரும். உதாசனப்படுத்தின திரும்ப வரவே வராது. Yeah, it's right. But someone says, don't wait for opportunity, create it. அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க, வாய்ப்புகளை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. காற்று உள்ள போதே தூற்றிக்கோள். ஸோ யூட்டிலைஸ் யுவர் சான்ஸ், டோன்ட் அஃப்ரீட் அபவுட் த ஃபெயிலியர். எப்போவுமே தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. கீப் ட்ரையிங் guys. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டில் த எண்ட். தேங்க்யூ guys. அண்ட் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அபவுட் ட்ரைனிங் மெத்தட்ஸ், டிபெண்ட் ஆன் தட், சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ், சர்ஃபேஸ் அனாட்டமி, இன்ஜுரி ப்ரிவென்ஷன், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன் ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ கீப் சப்போர்ட்டிங் us guys. see you on next video. then bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.